வணக்கம் நண்பர்களே, இது இயற்கையின் எந்திரன் பகுதி 8. இதில் உச்சி முதல் பாதம் வரை உடல் பற்றிய அதிசயமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். நான் பகுதி 7ல் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சராசரியாக எல்லாருக்கும் 1400 கிராம் எடையுள்ள மூளை இருக்குது. அந்த மூளையை நம்ம எல்லாருமே சுமந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஏன் அந்த எடையை உணர்றதே இல்லை, நமக்கு ஏன் அந்த எடை பெருசாக கனமாக இருக்கிற மாதிரி தெரியறதில்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான பதிலை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த பகுதியின் தலைப்பு மிதக்கும் மூளை. சரி, மூளை எதில் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரவம், மூளை தண்டுவட திரவம், cerebrospinal fluid, சுருக்கமாக CSFன்னு சொல்லுவாங்க. இந்த திரவத்தில் தான் மிதந்துட்டுருக்கு. சரி, இயற்கை ஏன் மூளையை மிதக்கிற மாதிரி ஒரு தகவமைப்பில் வச்சுருக்கணும்? இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு 1 கிலோ எடையில் ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சாதாரணமாக தூக்கும்போது இருக்கிறதுக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே போனோன்னா அதோட எடை குறையிற மாதிரி இருக்கும். அதனால தான் இயற்கை நம்ம மூளையை மிதக்கும்படியான ஒரு அமைப்பில் வச்சுருக்குது. இந்த மாதிரி திரவத்தில் மிதக்கும்போது 1400 கிராம் எடையுள்ள இந்த மூளையோட எடையானது 50 கிராமுக்கு குறைஞ்சிருது. அப்படி ஒரு அமைப்பில் தான் நமக்கு இயற்கை அந்த மூளையை வச்சுருக்கு. சரி, அது என்ன எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, பயான்சி எஃபெக்ட்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நீர் ஒப்படர்த்தி, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இந்த மூளையோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னா 1.040. இதே நம்மளோட CSF, cerebrospinal fluid உடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னென்னா 1.007. இந்த மூளையினுடைய நீர் ஒப்படுத்தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கிறனால இந்த மூளை நமக்கு மிதக்கும்படியான ஒரு அமைப்பில் இருக்குது. சரியா? சரி, இந்த மூளை தண்டுவட திரவம் இந்த எடையை குறைக்கிற வேலையை மட்டும்தான் செய்தா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை செய்யுது. அது ஒரு அதிர்ச்சி தாங்கியாக, ஷாக் அப்சார்பண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக சும்மா நடந்து போகும்போது தலையில் லேசாக முட்டிக்கிறீங்க. மூளை ரொம்ப ஒரு சாஃப்டான அப்படி நொழுன்னு இருக்கிற ஒரு உறுப்பு. இப்போ நீங்கள் சாதாரணமாக முட்டினால என்ன ஆகும்னா, அந்த வைப்ரேஷன், அந்த கபாலத்தில் ஏற்படுற அந்த வைப்ரேஷனே மூளைக்கு நேரடியாக கடத்தப்படும் பொழுது மூளையில் அது பல விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் மூளையை சுற்றியில் இருக்கிற அந்த திரவம் என்ன பண்ணுது, அந்த அதிர்ச்சியெல்லாம் அது தாங்கிக்குது. அதிர்ச்சி தாங்கி, ஷாக் அப்சார்பண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு அதிர்வையோ சின்ன சின்ன மைக்ரோ இன்ஜுரிஸையோ மூளைக்குள்ளே கடத்தாமல் அது தடுத்து நிறுத்திடுது. அதனால தான் நம்ம இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இதே நம்ம இயற்கை டைரெக்டாக மூளையை தூக்கி கபாலத்து மேலே வச்ச மாதிரி ஒரு அமைப்பில் வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், சின்னதாக நம்ம தலையில் முட்டிட்டா கூட நேராக போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரி வரும். அதே சமயத்தில் நம்ம ஒரு 1400 கிராம் எடையுள்ள ஒரு பொருளை தூக்கிட்டே சுற்றுற மாதிரி கனமாக ஒரு உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த திரவத்தினால தான் இது ரெண்டுலேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, இதை மட்டும்தான் செய்தா இந்த மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. இந்த மூளையில் இருக்க நியூரான்கள் ரொம்ப சென்சிட்டிவானது. அதாவது சின்ன சின்ன ஆக்சிஜன் சேஞ்சஸோ, குளுக்கோஸில் ஒரு மாற்றமோ, டெம்பரேச்சரோ, pHஓ, இதில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட மூளையில் பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த மாற்றமும் ஏற்படாமல் அதை சுற்றி இருக்கிற சூழல், மூளையை சுற்றி இருக்கிற சூழலை ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, மைக்ரோ என்வரான்மெண்ட்டில் ஒரு கான்ஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும் இந்த cerebrospinal fluid. சரிங்களா? பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல கான்ஸ்டன்சியை மைக்ரோ என்வரான்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணும். இதுதான் இந்த மூளை தண்டுவட திரவத்தோட முக்கியமான வேலை. சரி, அது மட்டும்தான் செய்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற உறுப்புகளில் கழிவு நீரெல்லாம் அகற்றுவதற்கு நிணநீர் குழாய்கள் இருக்கும், லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம மூளையில் லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் இல்லை. அப்போ மூளையில் இருக்கிற கழிவுப் பொருட்கள் எல்லாம் யார் அகற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இந்த மூளை தண்டுவட திரவம் தான் அதுலேயும் பங்கேற்குது. சரிங்களா? இதுதான் இந்த மூளை தண்டுவட திரவத்துடைய முக்கியத்துவம். அதனால தான் இயற்கை இந்த திரவத்தை மூளையை சுற்றிலும் அமைச்சிருக்குது. சரி, மருத்துவர்கள் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மருத்துவர்கள் முதுகில் ஊசி போடுவாங்க இல்லையா? லம்பார் வெட்டிப்ரா அப்படின்றதுல முதல் 2 வெட்டிப்ராக்கு நடுவில் ஊசி போடுவாங்க, மயக்க ஊசிலாம் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஊசிகளில் போடும் பொழுது ஒரு திரவம் வெளியேறும். அந்த திரவம் தான் மூளை தண்டுவட திரவம். அது நிறமற்று இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே அது டர்பிடாக ஒரு கொலக்குலன்னு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். உடனே அந்த திரவத்தை எடுத்துகிட்டு போய் கல்ச்சர் பண்ணி எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு கண்டறிவாங்க. அது வழியாகவே மருந்துகளையும் கொடுத்து விரைவில் அதை குணப்படுத்தவும் முயற்சி பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி தான் மருத்துவத்துறையில் இதை நம்ம பயன்படுத்திக்கிறாங்க, இந்த திரவத்தை. சரியா நண்பர்களே, இந்த மிதக்கும் மூளையை சுற்றி ஏன் திரவம் இருக்குது, அது ஏன் மிதக்கும்படியாக அமைஞ்சிருக்கு, இதையெல்லாம் நீங்கள் இந்த பகுதியில் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.